தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எங்களின் அன்பான மதிய வணக்கங்கள். இது ஜீ தமிழ் வழங்கும் ஜில்லே ஜலகே ஜக்கே. வாரம் வாரம் அப்படியே போயிட்டே இருக்கு நம்ம ஷோல. இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் தான். எப்பவுமே வாரம் நம்ம ஸ்பெஷலாக தான் ஷோ போயிட்டு இருக்கோம். பட் இன்னைக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இந்த விஷயத்த சொல்றதுக்கு. அது என்னன்னா மச்சான், வாட் ஹேப்பன்? நேசமணி யாரு கூப்பிடணுமா? டச்சப்பா? வேர்ல்டு வைடு இன்னைக்கு ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கிற ப்ரே ஃபார் நேசமணிடா. நம்ம ஐயா நேசமணி, நம்ம தலைவர். ஆமா, என்னாச்சு அவருக்கு? அவர் தலையில சுத்தி விழுந்து உலகம் ஃபுல்லா அந்த நியூஸ் வேற லெவல்ல ஸ்ப்ரெட் ஆகி கிடக்குடா. ஓ, அந்த விஷயமா? எஸ் நானும் வந்து கேள்விப்பட்டேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க எல்லாம் பாருங்க, எங்களை விட ரொம்ப கஷ்டமா இருக்காங்க. கான்ட்ராக்டர் நேசமணிக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்ட்டு. பட் நீங்க எல்லாருமே வந்து அவர் தலையில சுத்தி விழுந்துருச்சு, அவர் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. பட் அந்த சுத்தி எங்க இருக்குன்னு யாராவது பாத்தீங்களா? நான் சுத்தியும் முத்தியும் பார்த்தேன், அந்த சுத்தி எடுத்துட்டு வந்துட்டேன். கண்டுபிடிச்சிட்டியா? கண்டுபிடிச்சிட்டேன். அவனை அந்த சுத்தி இன்னைக்கு நான் பார்த்தே ஆகணும். அதை நான் வந்து கைமா பண்ண மச்சான். அதை எடுத்துட்டு வரேன். நாங்கெல்லாம் வந்து அவெஞ்சர்ஸ் சுத்திவே தூக்கிட்டு வந்தவங்க. இதெல்லாம் அசால்ட்டான சுத்தி. கண்டிப்பா நான் எடுத்துட்டு வந்து காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கண்டஸ்டன்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. பட் ஜாலியா தான் இருக்காங்க அவங்க எல்லாம். ஏன் ஜாலியா இருக்காங்கன்னு சொல்லிப்போ, எல்லாம் சுத்தி கண்டுபிடிச்சிட்டோம்ல. கண்டுபிடிச்சிட்டேன். ஆமா. ஓகே, ஸோ கண்டஸ்டன்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். டீம் ஏ அண்ட் டீம் பி. ஓகே, டீம் ஏ உங்க இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களை பத்தி சொல்லுங்க. திவ்யா மது. 10 மணிக்கு மேல நீங்க வீட்டுக்குள்ள போயிருவீங்கல்ல? போயிடுவேன். ஓகே. மதியம் 12 மணிக்கு மேல தான் வெளியே வருவீங்க. ஏன் அந்த விஷயம் எப்படி உனக்கு தெரியும்? 10 மணிக்குள்ள மது யாருக்கு புரியல? டியூப் லைட். ஓகே மது, பாரு, ஆரம்பமே வேணான்னு பாக்குறேன். இதைத்தான் நானும் சொன்னேன். ஆமா மது, என்ன பண்றீங்க மது? டான்சரா இருக்கேன். டான்சரா இருக்கீங்க, தெரியும். மதுன்னு பேர் வச்சாவே கண்டிப்பா டான்சரா தான் இருப்பாங்க. அவங்க பாட்டு போட்டாலும் சரி, பாட்டு போடாட்டியும் சரி, ஆடிக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, உங்களுக்கு என்ன ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும்? ஃபோக். நினைச்சேன், பாத்தீங்களா? எல்லாருமே வந்து அதுல ஃபோக் டான்சரா தான் இருப்பாங்க. அப்படி அது ஒரு ஸ்டைல். அது மதுன்னு பேர் வச்சிட்டாவே அப்படிதான். ஆமா. ஓகே மது, டான்சரா மட்டும் தான் இருக்கீங்க, வேற ஏதாவது பண்றீங்களா? மாடலிங் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் பிளேயர். நான் வீடியோ கேம் பிளேயர். நான் ஏதாவது சொன்னேனா? பொறுமையா சொல்லுங்க. மாடலிங் பண்றீங்க, அப்புறம் டான்ஸரா இருக்கீங்க, அப்புறம் ஸ்போர்ட்ஸ் பிளேயர். ஸ்போர்ட்ஸ்ல என்ன ஸ்போர்ட்ஸ் நீங்க? கபடி. ஏய் கம் ஆன், ஹை ஃபைவ். நான் கபடி பிளேயர். ஐ அம் நேஷனல். நீங்க? ஸ்டேட். ஓகே. ஏரியால. நாளா கபடி ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கேன். அது ஏரியா இல்ல, கபடி. எங்க ஆஸ்திரேலியால அப்படிதான் சொல்லுவாங்க. ஓ ஆமா. நாளா இறங்கும் போது கில்லி படம் பாத்திருக்கீங்களா? விஜய் சார் இறங்குவார்ல, அப்ப வேலுவேலுன்னு கத்துவாங்கல்ல. என் பேர் கதிர்வேலு. அதே மாதிரி வேலுவேலுன்னு கத்துவாங்க. நான் ஏரியாக்குள்ள போகும்போது வராதே வெளியே போன்னு கத்துவாங்க. உள்ள வந்துறாத. ஆமா, ஏன்னா அந்த அளவுக்கு பயம். அந்த அளவுக்கு என்ன பார்த்தா பயம். ஓகே, கபடி பிளேயரா இருக்கீங்க, வாழ்த்துக்கள், நன்றி. தேங்க்யூ. அண்ட் நீங்க, அதாவது எங்க சேனல்ல ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிற சத்யா சீரியல்ல வர மாதிரியே இருக்காங்க. உங்க பேர் என்ன? என் பேர் கல்யாணி. ஆஹா, பேரே அப்படியே அம்சமா இருக்கு. டீம் பேர் ஒண்ணு மதுன்னு கல்யாணின்னு ஒரே கலகலன்னு இருக்குது பேரு. இதுக்கு தெரிக்க விட்டுருவோம், நான் ஃபீல் பண்ணேன். ஓகே, வேற நம்ம டீம் தான் வின் பண்ணது. எப்பவுமே நம்ம தான் வின் பண்ணிட்டு இருக்கோம். சும்மா அப்புக்கு ஜப்பானி பி டீம் இவனு வந்து நின்னுட்டு இருக்காங்க. இன்னைக்கு பாப்பண்டா. உனக்கு டான்ஸ் ஆட தெரியுமா கல்யாணி? எஸ். நல்லா ஆடுவீங்களா? நல்லாவே ஆடுவேன். ஓகே கல்யாணி, என்ன பண்றீங்க? பேசிக்கலி an anchor. பேசிக்கலி ஆங்கர். சூப்பர். அதாவது என்னன்னே தெரியல, இந்த ஷோக்கு வரவங்க பூராமே எல்லாமே விஜேவா இருக்காங்க, ஆங்கரா இருக்காங்க. கேட்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, கதிர் மதன் தான் எங்களோட இன்ஸ்பிரேஷன். ஸோ அவங்களால தான் நாங்கள் விஜேவா ஆங்கராவா இருக்கன்னு வெளியே பேசிக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்மா. இதே மாதிரி தேங்க்யூ. நான் எதிர்பார்க்காத சில விஷயங்கள்லாம் நீங்களே சொல்லிட்டீங்க. அப்படிதான் இருக்கு இந்த ஷோ ஃபுல்லா. இல்லையா, இதெல்லாம் சொல்லாம மூடிட்டு ஷோ ஆரம்பின்றாங்க. இதெல்லாம் இல்லையே, அது அவங்க சொன்னது எனக்கு கேக்குது. சூப்பர். அண்ட் நீங்க? பேர் அபிநயா. நீங்க என்ன பண்றீங்க? ஆக்டிங், சிங்கிங், டான்சிங் எல்லாம் பண்ணுவேன். என்னப்பா இவ்ளோ குவாலிஃபிகேஷன் வச்சிருக்காங்க? அந்த கலைத்துறையே அங்கதான் இருக்குது. எங்க டீம்ல கொட்டி கிடக்குது. எங்களுக்கு ஒரு 2 லைன் பாடுங்க பாப்போம். மாமனே உன்னை தாங்காம மத்தியில் சோறும் பொங்காம பாவினா பருத்தி நாரா போனேனே. காகந்தா கத்தி போனாலும் கதவுதான் சத்தம் போட்டாலும் முகம் பார்க்க ஓடி வந்தேனே. சத்தியமா இல்ல. ஏய், அது லிரிக்ஸ்ல இல்லையடா, என்ன புதுசா இருக்கு? செம்ம வாய்ஸ், சூப்பரா இருக்கு. அண்ட் சோ நல்லா சூப்பரா அழகா பண்ணீங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. கூடிய சீக்கிரத்துல அடுத்த சீசன் சரிகமா பால வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஓகே, கண்டிப்பா. அண்ட் டீம் பி, என்னுடைய அணியினரே வருக. உங்களுடைய பேர் என்ன பண்றீங்க? என் பேர் காயத்ரி. சூப்பர், நல்ல பேர். நான் மாடலிங் பண்ணிட்டு இருக்கேன். ஷார்ட் ஃபிலிம்ஸ் அண்ட் ஆல்பம் சாங்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா. அண்ட் நீங்க?
என் பேர் காவ்யா. காவியா. Yes. நல்ல கணீர்னு ஒரு பேர் காவியா. என்ன பண்றீங்க காவியா? மாடலிங் பண்ணிட்டு இருக்கேன். Modeling. டிவி ஷோஸ் அதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். குட் குட் சூப்பர். அண்ட் நீங்க? வைஷ்ணவி. வைஷ்ணவி. நல்ல பேர் நல்ல பேர். யாருமா வச்சா பேரு? அம்மா அப்பா. அம்மா அப்பா சேர்ந்து வச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. ஓகே, என்ன பண்றீங்க வைஷ்ணவி? நான் டிஜிட்டல் மார்க்கெட்டர். அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டர். ஓ, இந்த வெள்ளிக்கிழமை ஃப்ரைடே மார்க்கெட் சண்டே மார்க்கெட் மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட். அவ்வளோதான் தெரியும். சூப்பர் சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் காவ்யா, காயத்ரி அண்ட் வைஷ்ணவி. உங்களுக்கு 3 பேர்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பிகாஸ் என்னோட டீம், அதாவது வார வாரம் அவன் டீம் தான் ஜெயிச்சிட்டு இருக்குன்னு வெளியே வந்து ஒரே போராட்டம், என்னெல்லாம் வந்து வீட்டுக்கு விட்டு வெளியே வர மாட்டேங்க, எல்லாம் கல்லெடுத்து அடிக்கிறாங்க. ஏன் உங்க டீம் தோத்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு. இந்த டைம் நம்ம கண்டிப்பா ஜெயிக்கிறோம். இந்த வாரமா அடிப்பாங்க, கவலைப்படாத. இந்த வாரமா இந்த வாரம் அடிவாங்க விட்டுருவீங்களா? விட மாட்டீங்கல்ல, நம்ம தான் ஜெயிக்கிறோம். ஓகே, அதே கான்ஃபிடென்ட் இருங்க. டீம் ஏ, நீங்களே உங்களுக்கு வாழ்த்துக்கள், ஜெயிக்க ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கேம் விளையாடுறதுக்கு முன்னாடி கேமோடைய பேர் என்னன்றதை சொல்லிடுறேன். கேமோடைய பேரு வேணா வலிக்குது விளையாட போறது டீம் ஏ. ஆட்டமே வந்து வேற லெவல்ல இருக்கு. எந்த பாட்டு போட்டாலும் எப்படி வேணா ஆடுவோம் அப்படின்ற மாதிரி ஆடி இருக்காங்க. அது பைத்தியம். டான்ஸ் எப்படி ஆடுறோம்னா கேம் எப்படி ஆட போறோம்னு மட்டும் பாரு. இவங்க ரொம்ப ஆடுவாங்க பாகுபலி பாய்ஸ். அதெல்லாம் வந்துட்டு தூக்கி போட்டு அந்த மாதிரி விளையாடணும், செஞ்சிடறோம் இன்னைக்கு. அந்த வகையில இன்னைக்கு டீம் ஏல இருந்து ஃபர்ஸ்ட் விளையாட போறது யாருன்னா திவ்யா மது. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் இந்த கேம்ல வந்து சீரி பாய்ந்து ஓட போவது திவ்யா மது. இப்போ பாருங்க, ஸ்டார்ட்ஸ் நவ. ஓகே, தண்ணியில வாங்க வாங்க மது, வாங்க மது. இதை தொடர்ந்து அடுத்து கல்யாணி. Your time starts now. Go! அவர்களோ போச்சா, இதுதான் வாய் பேசக்கூடாது இருக்கிறது. கமான் கமான், அதாவது ஒரு பக்கெட் விழுந்துருச்சு பாரு. அடு அடு அடுங்க 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 அடுங்க. ஐயோ சோழமுத்தா போச்சா. வா 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 வா. கல்யாணியை தொடர்ந்து ஆபியாயா. பக்கெட் ஸ்ட்ராங்கா பிடிச்சிக்கோமா. அப்படியே எடுத்துக்கங்க. போகும்போது மிச்சம் இருக்கான்னு பார்ப்போம். சென்டர்ல ஏறிதான் போகணும். அப்படித்தான். ஏய், இவ்வளவு நேரம் சொன்னது உனக்கு புரியலையா? இவ்வளவு நேரம் சொன்னது உனக்கு புரியலையா? ரொம்ப பயங்கரமா டீமேவே பைத்தியமான டீம்னு நான் பார்த்துட்டே இருக்கேன். அபி
செட் முடிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் செட்ல யாருமே வந்து தண்ணியை ஃபில் பண்ணல. செகண்ட் செட்லயாவது ஃபில் பண்றீங்களான்னு பார்க்கலாம். அட முடியல. திவ்யா நீங்க தான் வாங்க பக்கெட் எடுங்க. The time starts now. Go. Body Divya. அப்படியே கேளுங்கலாம். தொடர்ந்து அடுத்து கல்யாணி எங்கள் ஓகே கல்யாணியை தொடர்ந்து அடுத்து அபிநயா. அவளே ஒண்ணா இன்னைக்கு நீ எதுக்கு இருக்க? போயிடு அப்படியே போயிடு வா 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 வா. ஓகே சூப்பர் வாவ் ஃபேண்டாஸ்டிக் பியூட்டிஃபுல் எக்ஸலென்ட். டீம் ஏ வேற லெவல்ல பண்ணிட்டாங்க. பாகுபலி அளவுட பண்ணிட்டாங்க. என்னது நிறுத்து. நீ எல்லாம் என்னம்மா காரியம் பண்ண? பக்கெட்ல தண்ணியோட போய் ஊற்றணும்னு சொன்னேன். இருக்கிற பக்கெட் தண்ணியை ஃபுல்லா இங்கே ஊத்திட்டே பக்கெட்டையும் கொண்டு போகல. நீ பேசாதம்மா, நீ கை கொடுமா. வெரி குட். நம்ம டீம் மானத்தை காப்பாத்தின ஒரே ஆளு கல்யாணி மட்டும்தான். பக்கெட் 2 பக்கெட் தண்ணியை கொண்டு போய் ஊத்திருக்க. அதனால உனக்காக ஒரு சாங் போடுறேன். அந்த சாங்கோட நீ இப்ப ஆடுற. ஓகே டீம் ஏ நம்ம டீம் சூப்பரா விளையாடி இருக்கோம். வாட்டர் லெவலும் சூப்பரா தான் இருக்கு. அடுத்து விளையாட போறது டீம் பி. இந்த ரவுண்ட்ல யார் ஜெயிக்க போறீங்க அப்படின்றத உங்க வாட்டர் லெவலை வச்சு தான் நம்ம வந்து டிசைட் பண்ண முடியும். விளையாடுறதுக்காக டீம் பி ஒரே நிமிஷம்டா. அதாவது என்னுடைய அணி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபார்மில் இருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டீம் ஏ ஆடும்போது டெமோவில் பார்த்தீங்கல்ல எப்படிலாம் போகணும் எப்படிலாம் போகக்கூடாதுன்னு அவங்க தனியாக நமக்கு ஒரு டெமோவே கொடுத்துட்டாங்க. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அங்கே பாருங்கள் வாட்டர் லெவல் எப்படி இருக்கு. அது எப்படியோ கொஞ்சம் காப்பாத்திருங்கடா. சரியா? சவால்லாம் விட்டுருக்கேன் பார்த்து. ஓகே ஸோ டீம் பி கமான். அதே போல் சொல்லுவாங்க. கமான் கமான். வரும் 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 வந்துடும். ஆத்தா நில்லுத்தா. ஆட்டு முடிச்சு 10 நிமிஷம் ஆகுது. அருள் வந்துருச்சுடா. சேர் போட்டு உட்காரவை சொன்னேன். வரலாமா? அப்படிதான் இருந்தது உங்க டான்ஸ். இங்க பாருங்க, இப்ப உங்க கான்சென்ட்ரேஷனை வந்து அவன் பிளாக் பண்றான். ஓகே
அதெல்லாம் போகாதீங்க. அண்ட் டீம் பி நம்ம ஃபார்ம்ல இருக்கீங்க. யார் வந்து ஃபர்ஸ்ட் விளையாட போறீங்க அப்படின்னா 1 2 3 நம்ம காயத்ரி. யோசிச்சியா உட்காந்து? ஆமா. வெரி குட். ஓகே காயத்ரி ரெடியா? 1 2 3 இப்போ போலாம் நம்ம காயத்ரி கோ. மாமா அந்த பக்கெட்டை கலெக்ட் பண்ணிட்டாது போ. கஷ்டமா இருக்கிற தண்ணியா அந்த பக்கெட்டில் ஊத்திட்டு வாடா. ஐயோ எஸ், காயத்ரியை தொடர்ந்து அடுத்து வைஷு. your time starts now. Go. அவன் பக்கெட்டை டைட்டா பிடிச்சிக்கங்க. என்ன அடி வாங்கினாலும் பக்கெட்டை விட்டுறாதீங்க. சீக்கிரம் 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 ஸ்ட்ரைட்டா போங்க. கமான் கமான். ஐயோ நடராஜ் பென்ஷன் மாதிரியே இருக்கு. ஈஸியா உருட்டி விட்டாங்க. வைஷு வைஷுவை தொடர்ந்து அடுத்து காவ்யா. your time starts now. Go. ஓகே, ஒரு செட் முடிஞ்சிருச்சு. செகண்ட் செட்லயாவது எப்படியோ தண்ணியை வந்து ஃபில் பண்ண பாருங்கம்மா. ஓகே, ஸோ இப்போ காயத்ரி ஃபில் பண்ணிருங்க. இப்போ போக போறது காயத்ரி. ஐயா, போ. அந்த பக்கெட்டை யாரும் கலெக்ட் பண்ணுவா? போமா, அது புடி புடி புடி. அந்த பக்கெட்டை புடி, இல்லைன்னா மறுபடியும் கீழே இறங்கணும். அந்த பக்கெட்டை புடிமா. பக்கெட்டை புடி 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 புடி. கீழே இறங்குடா, கீழே இறங்குங்க. அந்த பக்கெட்டை கலெக்ட் பண்ணுங்க. அடியிலே நடவந்த வானத்து மின் விளக்கு, அடியிலே கண்டெடுத்து அழைச்சி பக்கெட் எடுத்து வந்துட்டீங்களா? காயத்ரி கோ. கம்பெனி கம்பெனி அடிச்சு பக்கெட் உடஞ்சதுன்னா நிர்வாகம் பொறுப்பல்ல. ஓகே, வாங்க வாங்க வாங்க. சூப்பர் சூப்பர். எனக்கு வந்து வாய்ப்பு பார்த்தீங்கன்னா வைஷு, your time starts now. Go. ரெண்டு பக்கெட் மேல தூக்குடா. கை மேல தூக்குடா. தூக்குடா தள்ளகுடி மேல. அவ்வளவு சூப்பரா சூப்பரா. போடா போடா போடா. அங்க பாடுறா, வாட்டர் லெவல பாடுறா பாடுறா. போடா, வாட்டர் லெவல இருக்கட்டும். நாங்க வர்றோம். ரோட்டாலும் சொன்ன முட்டி போட்டு போல அந்த பொண்ணு. அங்க பாடுறா. டேய், வாட்டர் லெவல் வந்து ஈக்குவலா தான் இருக்கு. வடக்கணும் வடக்கணும் வடக்கணும். டேய், இப்போ உனக்கு பிடிச்சதாடா? அதையும் கண்ணா ஃபாலோ பண்றான். போடா போடா போடா. வைஷ்ணவி தொடர்ந்து கடைசியா ஃபில் பண்ணி இதுல தான் தெரிய போகுது டீம் ஏ ஜெயிக்க போதா டீம் பி ஜெயிக்க போதான்னு. கண்டிப்பா டீம் பி தான் ஜெயிக்கணும். வாழ்த்துக்கள்.
காவியா கோ மவுதுக்க எஸ் இந்த வாட்டர் அளவு பார்க்கும் போதே தெரியுது யார் வந்து வின் பண்ணிருப்பாங்க அப்படின்னு. எஸ் 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 பச்சை கலர் சொக்கா, பச்சை கலர் வாட்டர், பச்சை ஜெயிச்சிருச்சு. வின் பண்ணது டீம் பி. ஓ இதெல்லாம் நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, டீம் ஏக்கு நான் ஒரு சாங் டெடிகேட் பண்ண போறேன், கேப்டன் உட்பட. அந்த பாட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா டீம் பி ஃபேண்டாஸ்டிக்கா விளையாண்டு வின் பண்ணிருக்காங்க அந்த ரவுண்ட். இந்த ரவுண்டு அப்படியே தூசு தட்டி ஜெயிக்க போறோம். அந்த அளவுக்கு பயங்கரமா கான்ஃபிடென்ட்ல இருக்கும். பாத்தீங்கன்னா எங்க டீம் பியை பாருங்க, ஸ்மைல் ப்ளீஸ். பாத்தீங்களா அவ்வளவு அழகா இருக்காங்க, அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க. டீம் ஏ ஏதோ வட்டிக்கு காசு வாங்கி போன மாதிரியே இருக்கீங்க. என்னப்பா இவ்வளவு டல்லா இருக்காங்க உங்க டீம்? நாங்க வந்து எல்லாமே செயல்ல தான் காட்டுவோம். இல்ல ஃபர்ஸ்ட் டைம் இதே மாதிரி தான் பேசுனீங்க. டேய் ஒரே ஒரு நாள் அதுவும் ஒரே ஒரு கேம்ல ஜெயிச்சு இப்படி பேசுற பத்தியா? பேசுவேன்டா, ஜெயிச்சிருக்கல. எஸ் ஃபர்ஸ்ட் கேம்ல டீம் பி தான் வந்து லீட்ல இருக்காங்க. செகண்ட் கேம் விளையாடுறதுக்கு டீம் ஏ அண்ட் டீம் பி ரெடியா இருக்காங்க. செகண்ட் கேமோட பேர் என்னன்னா லோஜாக் மஜாக் பஜாக். எங்க 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 எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, லோஜாக் மஜாக் பஜாக். ஃபேண்டாஸ்டிக் பஜாக். சோ கேமுக்குள்ள போயிடலாம். டீம் ஏல இருந்து மது and டீம் பி ல இருந்து காயத்ரி. டேக் யுவர் பொசிஷன். ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி இதோ. ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே வக்கில்லையா? ஆமா. அவனுக்கு எத்தனை பொண்டாட்டி? கைத்து மேல நடந்து ஜோரா ஒரு பாயிண்ட் எடுத்துச்சு. எல்லாரும் கை தட்டி ஜோரா இருப்பா ஆன்சர் தெரிஞ்சுக்கிட்டோம். வாங்க. ஓகே, டாங் அடிச்சது வந்து பாத்தீங்கன்னா டீம் ஏ. இல்லடா வாய்க்குல அதுக்குள்ள ஏதோ போயிடுச்சு. இப்ப நல்லா வருமே எல்லாம். வருது. நம்ம தான் வந்து டாங் அடிச்சிருக்கோம். சொல்லுங்க. ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே வக்கலையா? அவனுக்கு சொல்லுமா ஆன்சர் என்ன? 10 பொண்டாட்டி. ஃபேண்டாஸ்டிக் பியூட்டிஃபுல். 10 பொண்டாட்டி. அதாவது நம்ம மது வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா டாங் அடிச்சாங்க. ஆனா சூப்பரா சரியா சொன்னாங்களா அப்படின்னு பாத்துருவோம். 10 பொண்டாட்டி சொல்லிருக்காங்க, சரியா தரான்னு பாத்துருமா? ஆன்சர் ப்ளீஸ். ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே வக்கீல, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேட்குது. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா புஷ்ஷா போயிருச்சு. இனி அடுத்த क्वेश्चनலயாவது டீம் ஏ டீம் பி மார்க் வாங்க பாருங்க எப்படியாவது. அண்ட் டீம் ஏல இருந்து கல்யாணி, டீம் பி ல இருந்து வைஷ்ணவி போங்க. ஓகே, சோ அடுத்த क्वेश्चन கேக்குறேன். அண்ட் மச்சான், உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் இந்த क्वेश्चनல. என்ன சர்ப்ரைஸ்? அது போக போக பாரு, நீ தெரிஞ்சுக்க. அண்ட் கேர்ள்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் क्वेश्चनல வந்து பாத்தீங்கன்னா டீம் ஏ அண்ட் டீம் பி. டீம் ஏ வந்து ஓடி போய் டாங் அடிச்சாங்க, பட் ஆன்சர் வந்து தப்பா சொல்லிட்டாங்க. டீம் பி நகரவே இல்லை, ஒரே ஸ்டெப்ல குப்புன்னு விழுந்துட்டீங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நீங்க ரொம்ப நர்வஸா இருக்கீங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அதனால ரூல்ஸ் நாங்க வந்து பிரேக் பண்ண போறோம். என்ன அப்படின்னா, இவ்வளவு நாள் நாங்க क्वेश्चन கேட்டதுக்கு அப்புறம் தான் ரன்னு சொல்லுவோம். ஆனா இப்போ ரன் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க டாங் அடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் क्वेश्चन சொல்ல போறேன். ரெடியா? நான் 1 2 3 ரன்னு சொல்லுவேன், ஓடி போய் டாங் அடிச்சிடணும். ஓகே ரெடியா? 1 2
3 run டாங்க சிறப்பாக அடிச்சது டீம் ஏ. கல்யாணி தான் அடிச்சிருக்காங்க. பட் ஸ்பெஷலான கொஸ்டின் இல்லையா, அதனால வந்து நீங்க அங்கிருந்து வந்து நான் கேட்க மாட்டேன். நீங்க மேலே வந்தால் தான் நான் கேட்பேன். நீங்க பதில் சொல்லணும். மேலே வாங்க. அதாவது வந்து சிறப்பாக ரன் அப்படின்னு சொன்னோன்னா ஓடி போய் டக்குன்னு டாங்க அடிச்சிட்டிங்க. சூப்பர். என்ன கேள்வி அப்படின்னா, மச்சான் உனக்கு வேற ஒரு சர்ப்ரைஸ் சொன்னேன்ல, இப்போ என்ன அப்படின்னா மதனுக்கு வந்து கல்யாணி வந்து ப்ரப்போஸ் பண்ணும். ஏன் இல்லை இவ்வளோ நாள் நீ தான் என்ன மாட்டிட்டு இருந்த அப்படி நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணி என் நண்பன் இம்ப்ரெஸ் ஆயிட்டானா உங்களுக்கு வந்து 50 இல்லை 100 பாயிண்ட்ஸ். ஓகே கல்யாணி ரெடியா? ஓகே ரெடி. ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொல்லுவேன், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடணும். டேக் டேக். அது ரோஸ் இல்லைம்மா, அடிச்சுன்னா வேற மாதிரி போஸ் ரோஸா மாற்றிக்கிறீங்களா? நல்ல ஒரு ப்ரப்போஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே டன். இருப்பா, நான் ரெடி ஆகிக்கிறப்பா. பர்ஃப்யூம் ஏதாவது வேணுமா? வேணாம் அதெல்லாம் அதுதான் கேட்டேன். ரெடியா? ஓகே ஸ்டார்ட் கேமரா ரோலிங் ஆக்ஷன். இவ்வளோ நாள் இதை சொல்லணும்னு நான் நினைக்கல, ஆனால் இப்போ சொல்ல வேண்டிய காரணத்தினால் நான் சொல்கிறேன். என்ன பண்ணுறது? ஐ லவ் யூ மதன் அண்ணா. ஏன்னா இப்படி பண்றேன், புரிஞ்சுக்கோங்கடா. ஓகே ஓகே, நீயும் பார்க்க என் தங்கச்சி மாதிரி தான் இருக்க. Yes. உன்னை வந்து நான் என் தங்கச்சியாவே ஏத்துக்கிறேன். அனபெல்லு பேய் வர அன்பில் குட்டி தாய் வர அனபெல்லு பேய் வர அன்பில் குட்டி தாய் வர அன்னங்காசாட்டே போட்டு. ஓகே இந்த கொஸ்டின்ல ரெண்டு டீமுக்குமே 50-50 பாயிண்ட்ஸ். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் கேட்கறதுக்கு முன்னாடி டீம் ஏல இருந்து அபி அண்ட் டீம் பில இருந்து காவியா போங்க. ஓகே உங்களுக்கான கடைசி கேள்வி. ஷோ ஓப்பனிங்லேயே சொன்னோம் ஒருத்தரோட பேர், அது சம்மந்தப்பட்ட ஒரு கொஸ்டின் தான். கரெக்டாக இருக்கேங்க. ரன்னு சொன்னால் ஓடிடணும். உங்களுக்கான கேள்வி, கான்ட்ராக்டர் நேசமணி தலையில சுத்தியில போட்டது யார்? ரன். ஏய் இங்க பாரு, பக்கெட்ல தண்ணியும் எடுத்துட்டு போக மாட்டேங்கிற, போய் டாங்கும் அடிக்க மாட்டேங்கிற. இல்ல எதுக்கு தான் வந்த இன்னைக்கு ஷோக்கு? நீ போயிரு, உள்ள போயிரு. என்னப்பா குழந்தை இப்படிலாம் தள்ளுறீங்க? பெண்கள் மீது கை வைத்தால் வெட்ட வேண்டியது விரல்கள் அல்ல. டீம் பி ரன் பண்ணி டாங்கரிச்சிட்டீங்க. அதற்கான பதில் என்ன? பதில் சொல்லலாமா? பதில் சொல்லுங்க. கிருஷ்ணமூர்த்தி. கிருஷ்ணமூர்த்தியா? கிருஷ்ணமூர்த்தி என்பது சரியா தவறான்னு பாத்துருவோமா? டேய் நான் உன் பாச நேசம் பண்ணிட்டா. இவன் கிச்சனமூர்த்தி, நீ என்கிட்ட வேலை செய்யற கோபாலு லேபர். லேபர் கிருஷ்ணமூர்த்தி என்பது சரியான பதில். டீம் பிக்கு 50 பாயிண்ட்ஸ். எஸ், நம்மளுடைய செகண்ட் கேம் முடிஞ்சிருச்சு. இதுல யார் லீடா இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா டீம் ஏ 50 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கோம். டீம் பி 100 பாயிண்ட்ஸ் எடுத்து இந்த செகண்ட் கேம்ல லீட்ல இருக்காங்க. 2 கேம் இன்னைக்கு விளையாடிட்டோம். 2 கேமையும் விளையாடி முடிச்சதுல யார் வின் பண்ணிருக்காங்கன்றது இவன் ஆடுற ஆட்டத்திலே தெரியுது. 2 கேம்லயும் வந்து டீம் பி தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க. பட் ஆனா இன்னைக்கு யார் ஓவராலா வின் பண்ண போறாங்க அப்படின்றத பார்க்கணும்னா 3rd கேம் விளையாடணும். எஸ், இந்த 3rd கேம் தான் இன்னைக்கு டிசைடே பண்ண போகுது. என்ன மச்சான் அப்படி பாக்குற? என்னமோ வித்தியாசமா கையில வச்சிருக்காங்க. வித்தியாசம் இல்ல மச்சான், நான் ஆரம்பத்திலேயே சொன்னனே, நம்மளுடைய தலைவர் கான்ட்ராக்டர் நேசமணி தலையில ஒரு சுத்தி விழுந்துச்சு. யாருமே அந்த சுத்தி பார்க்கலன்னு நான் அதை எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு. அதுதான் மச்சான் அந்த சுத்தி. அது சின்ன சுத்தி தான், அது போய் இவ்வளவு பெருசா இருக்கு. என்ன மேட்டர்? எஸ், நீ கேட்கறதுல ஒரு நல்ல லாஜிக் இருக்கு. அதாவது மச்சான், சுத்தி மேல இருந்து நம்ம தலையில விழுந்ததுன்னா நம்ம தலை தான் வீங்கும். நம்ம தலைவர் மேல சுத்தி விழுந்தது இல்ல, சுத்தியா வீங்கி இருக்கு பாருடா. ஐயா எஸ் ஐயா ஐயா அண்ட் பாத்தியா, அதாவது வந்து நம்ம ஜில்லுக்கு மட்டும் சுத்தி கொடுத்தா பத்தாது அப்படிங்கிறதுக்காக அந்த சுத்தியை ஜெராக்ஸ் பண்ணி 2 எடுத்துட்டு வந்துட்டேன். நேசமணி ஐயா, நேசமணி ஐயா. ஓகே ரெடியா இருக்கீங்களா? இந்த கேமோட பேர் இங்கேயே சொல்லுவோம், ஆனா அது ரூல்ஸ் இல்ல. நீங்க அங்க போய் சஃபல் பண்ணி நிப்பீங்களா, நாங்க சொல்லுவோமா, நீங்க திருப்பி
பேர் என்னன்னா எவ்வளவோ பண்ணிட்டோம் இத பண்ண மாட்டோமா. எவ்வளவோ பண்ணிட்டோம் இத பண்ண மாட்டோமா. Your time starts now. ஜென்மத்துக்கு ஏறாதீங்க. அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் வேணும். ஓ மை காட் டிபி. பாலபுரி. பண்ணுங்க அபி, மேல போனாதான் நம்ம ஜெயிக்க முடியும். அந்த விளையாட்டு ஐயோ போச்சா. கெட்ட பழக்கம். Super. Yes, TP collect the 1,200 points. Very good. Oh my god. That's done. Sylvia. The team got the points. Hey, oh. அங்க நின்னு ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? அந்த கம்பி பிடிச்சு மேலே இருங்க. யாராவே? செல்லம் வா செல்லம் நகர பட்டாம் பூச்சி நீதான் செல்லம் குதிக்கிற குச்சி நான் தானே ஒன்னு பார்க்கணும் பேசணும் பழகணும் கண்ணு சிரிக்கணும் கனவும் தான் காணணும் பொசக்கன்னு இந்த எகத்தாளம் என்கிட்ட வச்சுக்காத. ஐயோ மனசை போட்டுற மேல கீழ் ஏற்றுற. என்ன நக்கலா? ஓகே, நீங்க ஒரு பெரிய சிங்கர் தானே. எங்களுக்காக நம்ம டீம் ஏக்காக, சரி உங்க டீம் ஏக்காக ஒரு பாடல் பாடுங்க பாப்பா. நல்லா சத்தமா பாடுங்க. மைக்ல வேணாலும். ஆமா, மாமனே உன்ன
எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா? இந்த ரவுண்டில் வந்து டீம் ஏ அண்ட் டீம் பி சிறப்பாக வந்து விளையாண்டீங்க. டீம் ஏ நீங்களும் ஒருத்தர் மேலே ஏறி ஃப்ளாகை வந்து கலெக்ட் பண்ணியிருக்கீங்க. டீம் பி நீங்களும் மேலே ஒருத்தர் ஏறி ஃப்ளாகை கலெக்ட் பண்ணி மானத்தை காப்பாற்றிட்டீங்க. அது வரைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸ்கோர் ப்ளீஸ். எஸ், மொத்தமாக 3 கேம் விளையாடி இருக்கிறோம். 3 கேமில் இன்னைக்கு யார் வந்து அதிகமான பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க, இன்னைக்கு ஜில் ஜங் ஜக்கோடைய டைட்டில் வின்னர் யாருன்றதை பார்க்கணும். டீம் ஏ ஃபர்ஸ்ட் கேமில் 0 எடுத்திருக்கீங்க அண்ட் செகண்ட் கேமில் 50 எடுத்து ஓகே, நாங்கள் சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணிட்டோம். பிகாஸ் இந்த வாரம் டீம் பி ஜெயிச்சிருச்சு. நீங்களாம் நிறைய பேர் விரதம் இருந்திருக்கீங்க, எப்படியாவது டீம் பி இந்த வாரம் ஜெயிக்கணும் அப்படின்னு. உங்கள் விரதம் பழிச்சிருச்சு. அடுத்த வாரம் இதே மாதிரி விரதம் இருந்தீங்கன்னா நம்ம டீம் ஜெயிச்சிரும். ஒரே ஒரு வாரம் ஜெயிச்சுட்டு உன்னா பண்ணிட்டே இருக்க. அப்படிதான்டா. இப்போ எங்க ஆட்டத்தை பாடுறா, நாங்க தோத்ததுக்கே ஆடுவோம். போடுறா அந்த பாட்டை. இதுக்குமே அலையிருந்தேன். தோத்தவங்களுக்கும் gift கொடுத்து தான் அனுப்புவோம். அதுதான் எங்களுடைய பாரம்பரியம், கல்ச்சர் எல்லாமே நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். வின்னர் டீமுக்கு பார்பர் ஷாப்